இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தைப்பொங்கல் தை மாதம் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை என்பது அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆண்டு முழுவதும் நமக்கு உதவி புரியும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் நாளாக பொங்கலை கொண்டாடி மகிழ்கிறோம். தை திருநாளில் இதுவரை இருந்து வந்த துன்பங்களை நீக்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அறுவடை காலம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது தமிழர் மரபு. சித்திரை முதல் ஆனி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆடியில் காற்றுடன் மழை பெய்யும். அதனால் ஆடியில் விதை விதைப்பது நல்ல மகசூல் தரும் என்பது பண்டைய காலமாக விவசாயிகளிடையே இருந்து வரும் நம்பிக்கை. தை மாதம் பிறப்பதற்கு முன் அறுவடையாகின்றது. பொங்கல் தினத்தன்று வயல்களில் விளைந்த நெற்கதிர்களை சிறிதளவை கொண்டு வந்து வீட்டில் வணங்குவார்கள். இது தவிர காடுகளில் விளையக்கூடிய அனைத்து வகை காய்கறிகளையும் பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகளையும் படைத்து வழிபடுகிறார்கள். அறுவடை தொடங்குவதை குறிக்கும் வகையில் பயிர் விளைச்சலுக்கு உதவிய மழை, சூரியன், கால்நடைகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்யும் நாளே தைப்பொங்கல் திருநாளாகும். இயற்கை வளங்களினால் மும்மாரி மழை பொழிந்தால் மட்டுமே விவசாயம் பெருகும். காடு கழனி எல்லாம் நனையும். சூரிய வெளிச்சம் பட்டால்தான் பயிர் நன்கு வளர்ச்சியடைந்து சாகுபடியாகும். சிறப்புமிக்க பொங்கல். பொங்கல் தினத்தன்று வீட்டின் வாசலில் வண்ணக்கோலமிட்டு அதன் மீது அடுப்பு கூட்டி அதில் புதிய பானை வைக்கப்பட்டு அதற்கு பொட்டு வைத்து பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக கட்டுவார்கள். இந்து தமிழர்கள் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள். பொங்கலின் சிறப்பே கரும்பும் மஞ்சள் கொத்தாகும். மஞ்சள் கொத்தையும் கரும்பும் புதிய காய்கறிகளையும் அன்று பயன்படுத்துவர்கள். கோலமிட்ட இடத்தில் தலைவாழிலையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி கதிரவனை வணங்கி பொங்கலிட தொடங்குவார்கள். புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பால் ஊற்றி சூடுபடுத்தப்படும். பால் பொங்கும் நேரத்தில் குடும்ப தலைவன் மனைவி மக்களுடன் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று உரக்க கூறி சூரிய பகவானை வரவேற்பார்கள். பொங்கல் வைத்து முதல் கதிரவனுக்கு படைத்து பின் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் கொடுத்த பின்புதான் எடுத்துக்கொள்வார்கள். புதிய பானையில் இருந்து பால் பொங்கி வருவதால் தை பிறந்துள்ள நாள் முதல் அந்த ஆண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போன்று பொங்கி சிறக்கும். நமக்கு மகிழ்ச்சி பெறுவதோடு கழனியெல்லாம் பெருகி அறுவடை மென்மேலும் அதிகரிக்கும் என்பதே இந்த பண்டிகையின் மேலோங்கிய தத்துவமும் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை ஆகும். புதிய பானையில் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் தனித்தனியே செய்து சூரியனுக்கு படைத்து வழிபடுதல் இந்த பண்டிகையின் சிறப்பாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும். தரணி எல்லாம் வளம் செழிக்கும். இனிக்கட்டும் உங்கள் வாழ்க்கை இனிக்கும் செங்கரும்பை போல. பொங்கல் பொங்கியது போல் இன்பம் பொங்கட்டும். பொங்கல் பொங்கியதும் தீ அணைந்தது போல் தீமை ஒழியட்டும். காசுக்கு கரும்பு வாங்கி அதை கால்பாகமாக உடைத்து கடவாய்ப்பல்லில் கடித்து தித்திப்போடு கொண்டாடுவோம். இந்த பொங்கல் திருநாளை நல்வாழ்வு பொங்க, செல்வமும் வளமும் தங்க, இயற்கை வேளாண்மை செழிக்க, விளைநிலம் மகிழ்ச்சியில் நிலைக்க, வீடுதோறும் பூவை பூவிட்டு புதுப்பானை பச்சரிசி வெல்லம் இட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லும் வேலை. இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார்க்கு ஒரு நிமிடம் மௌனம் செய்வோம். பொங்கலை வந்தனம் செய்வோம். ஈர் முனைக்கு நேர் இங்கே ஏதும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஊர் கூடி பொங்கல் பாடி இல்லம் தோறும் இன்பம் நாடி இன்று போல் என்றும் வாழ என் பொங்கல் வாழ்த்தினை தெரிவிக்கின்றேன். அன்பு சொந்தங்கள், நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.